உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எந்த ஆட்சி வேணா நடக்கட்டும், ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியால எங்க ஆட்சி தான் சொல்லிட்டு சில காவலர்கள் நினைக்கிறதுனாலதான் காவல் மரணங்கள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மரணம் 2 மரணம் இல்ல, கடந்த 5 வருஷத்துல 39 பேர் காவலர்கள் விசாரிக்க கூட்டிட்டு போய் அடிச்சு துன்புறுத்தி சாவடிச்சிருக்காங்க. 2025 மட்டுமே 13 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த அஜித்துங்கிற நபர் சிவகங்கையில நம்ம பார்த்தோம். இதுல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு இழப்பீடுகளை தாண்டி சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகளுமே ஜெயில பிடிச்சு போட்டா கூட இது ஒரு படமா எடுத்துட்டு திருந்தணும்ல சில காவலர்கள் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம பாக்குறோம், கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியை சேர்ந்தவர் சபரிவர்மன், 33 வயசு, மாற்றுத்திறனாளி, வீட்டு பக்கத்துல ஒரு பெட்டியடை நடத்திட்டு இருந்திருக்காரு. குட்கா வச்சிருந்திருக்காரு. குட்கா வச்சது சட்டவிரோதம், தப்பு தான். பட் யாரெல்லாம் சப்ளை பண்ணா அந்த செயின்லாம் காவல்துறைக்கு தெரியாதா? அவங்களெல்லாம் பிடிக்க முடியல. பட் இவரை பிடிச்சிட்டு போய் நீதிமன்ற காவல வச்சவங்க அடின்னு அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த உறவினர்கள் சொன்னாங்க. பட் காவல்துறை மறுத்தாங்க. மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு, அதுல இறந்து போயிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. பிரேத பரிசோதனை நடத்தி தான் வாங்குவோம்னு சொல்லிட்டு அந்த குடும்பங்கள், அவங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் விடாப்பிடியா போராட்டம்லாம் பண்ணாங்க. அதற்கு பிறகுதான் பிரேத பரிசோதனை பண்ண போனாங்க. இப்ப பிரேத பரிசோதனையில நீதிமன்றம் நீதிபதி முன்னாடி நடந்ததுனால 19 காயங்கள் இருக்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு. 19 காயங்கள். ஒண்ணு என்னன்னா, அவருக்கு கொஞ்சம் கை பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த பாதிக்கப்பட்ட கையிலையுமே இந்த காவலர்கள் ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்காங்க. அதுலயுமே காயம் இருந்திருக்கு. மனசாட்சி இருக்கிறவன், ஒரு நல்ல மனநிலை இருக்கிறதெல்லாம் பண்ணுவானா அவன்? கண்டிப்பா. ஏன்னா காக்கி சட்டையை மாட்டிட்டாலே நமக்கு மேல கொம்பு முளைச்சிருச்சுன்னு நினைக்கிற நிறைய அதிகாரிகள் அங்கங்க இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்திலையும். அந்த மாதிரி ஆட்களால தான் அப்பாவி ஜனங்களை கூட்டிட்டு போய் அடிக்கிறது. இதோட பெரிய தவறுகள் பண்ணவங்க எத்தனையோ பேரை அரெஸ்ட் பண்ண அன்னைக்கே வெளியில விடுறதெல்லாம் நம்ம பாக்குறோம். பட் சாமானிய மக்கள் கையில கிடைச்சா அவங்க மேல எல்லாத்தையும் காட்டுறது தான் அந்த காவல்துறைக்கு வேலையே. இதுல இப்ப நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக ஆட்சி காலத்துல இதே தான் நடந்தது, அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்திலயும் நடந்தது. அவங்கள மாதிரி அவங்க உடல் நலக்குறைவால ஏற்பட்டுட்டாங்கன்னு மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. இப்ப காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் விஜயும் இதையே தான் பண்ண போறாரா? அவங்கள காப்பாத்த தான் போறாரா காவல்துறையினரை, இல்ல கொலை வழக்கு பதிவு பண்ணி அவங்களாம் அரெஸ்ட் பண்ண போறாரா, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்துமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, சந்தேகத்தை ஏற்படுத்துது. தமிழ்நாட்டுல மாற்றம்னு சொல்றாங்க, பட் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட்ட மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு கண்டனம் பதிவு வச்சிருக்காங்க. அதே மாதிரி கனிமொழியும் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா, நேத்து நைட்டு அந்த உறவினர்கள், குடும்பத்தினர்கள் இழப்பீடு எங்களுக்கு வேணும், அரசாங்க வேலை வேணும்லாம் கேட்டிருந்தாங்க. இப்ப இந்த உறவினர்கள் நடத்தின அந்த போராட்டத்துக்கு திமுக எம்எல்ஏ ஆஸ்டின், அப்புறம் பிஜேபி முன்னாள் எம்எல்ஏ காந்தி எல்லாம் ஆதரவுலாம் கொடுத்தாங்க. நேரில் போய் கூட தங்களோட ஆதரவுலாம் தெரிவிச்சாங்க. இப்ப என்னன்னா, அங்க மாவட்ட கலெக்டர்லாம் பேசி முதலமைச்சர்கிட்ட பேசி இழப்பீடு நாங்க தர போறோம், போராட்டத்தை கைவிடுங்க, அதே மாதிரி வேலை வாய்ப்பும் நாங்க வழங்குறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்றோம்னு எல்லாத்தையும் கைவிட்டுருக்காங்க. இப்ப என்னன்னா, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 காவலர்களையுமே கைது பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, அந்த சிறை வார்டன் ஜெகன், 2ஆம் நிலை காவலர் சிவகுமார், அப்புறம் சிறப்பு காவலர் திருமலை நம்பி, இந்த 3 பேரையும் கைது பண்ணிருக்காங்க நேற்று நைட் இந்த பிரேசனை வந்ததுக்கு பிறகு. ஆமா, நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலங்கள்ல கைது பண்றது தாமதமாகும், கைது பண்ணதுக்கு அப்புறம் விசாரணை அவங்க விசாரிக்கிறாங்க இவங்க விசாரிக்கிறாங்கன்னு நீதிமன்றத்துல இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் அந்த குடும்பத்தினர் எதிர்பார்க்கிறாங்க. சபரிவர்மனோட மனைவி அவங்க பேசுறாங்க, எனக்கு 5 வயசு பையன் இருக்கு, விசாரிக்க போறேன்னு தான் கூட்டு போனேன், நல்லாதான் போனாரு, எந்த விதமான நோய் நொடியுமே இல்ல, 10ஆம் தேதி நாங்க பாக்குறப்ப அங்கங்க அடிச்சிருந்தது, நாங்க கேட்டோம், இங்க விரட்டி விட்டாங்க, இப்ப பாருங்க இங்க கொன்னே போட்டாங்க, இந்த பையனை வச்சு நான் எப்படி வளர்த்துவேன் அப்படின்னு நிறைய அவங்களால இயலாமையில பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பட் காவல்துறை நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஏழ்மையான மக்கள்கிட்ட மட்டும் தான் அவங்களோட அதிகார திமிரை காட்டுறது. அதை எப்படிலாம் வருதுங்கிறது, இந்த குட்காவாகட்டும் கஞ்சாவாகட்டும் எப்படி கன்னியாகுமரி வருதுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியும். அந்த மெயினான புள்ளி விட்டுருவாங்க, எவன் கிடைக்கிறானோ அவனை பிடிச்சி அடின்னு அடிச்சு சாவடிச்சிடுறது. குட்காவால சம்பாதிச்சு கொளுத்து தெரியுற நிறைய பேரை இங்க விட்டுட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க காவல்துறை. ஆமா, சாமானிய அரசியல் பிரமுகர்கள்லாம் இருப்பாங்க, கட்சியில ஜாயின் பண்ணிப்பாங்க, அவங்க எல்லாம் ராஜமுறையோட நடத்துவாங்க. ஆனா சாமானியர்களை இப்படிதான் நடத்துவீங்களா? அதாவது குட்கா வியாபாரம் பண்றது நிச்சயமா தவறு தான். ஆனா அந்த தவறுக்கு என்ன தண்டனை, சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தான் வாங்கி கொடுக்கணும். அதை நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். நீங்களே சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இந்த மாதிரிதான் போய் முடியும். இந்த 3 காவலர்களுக்குமே கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே. முதல்வர் விஜய்
கரூர்ல வந்து பேசுறப்ப லஞ்சமே கிடையாது எங்க ஆட்சியில, லஞ்சம்னா ஒளிஞ்சு போச்சு. யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா எங்க அண்ணன் தான் சிஎம்மா இருக்காரு, என் தம்பி தான் சிஎம்மா இருக்காரு, என் மகன் தான் சிஎம்மா இருக்காரு, நீங்க சொல்லுங்க. யாரும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லுங்க, லஞ்சம் இல்லாத ஆட்சி வந்துருச்சு அப்படின்லாம் வந்து பேசினார். வந்த மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபா ஒழிக்க முடியல. அந்த அமைச்சரே கதறிக்கிட்டு இருக்காப்புல, ஒவ்வொரு டைமும் போய் நாங்க வந்து பண்ணி நீக்க பண்ணுவோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் மக்கள் அப்படித்தானே பேசுவாங்க அரசியல்வாதிகள். டிப்பிக்கல் அரசியல்வாதியா பேசினாரு. விஜய் அதெல்லாம் தாண்டி தொட மாட்டேன், தொட்டவங்களை விட மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாரு அவரு. இப்ப என்னன்னா டிவிகே உறுப்பினர், மாம்பாக்கம் டிவிகே ஊராட்சி மன்ற தலைவர் வீரா, ஒரு செங்கல்பட்டுல கிழக்கு மாவட்ட இணை செயலராகவும் இருக்காரு. இந்த வீரா அலுவலகத்துல விஜய் போட்டோ இருக்கு, ஒரு தலைக்கு மேல விஜய் இருக்கிறோம், கூப்பி வாங்கங்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி வந்து வணக்கம்னு சொல்ற மாதிரி வந்து இருக்கு. அந்த 2 போட்டோ வச்சுக்கிட்டே வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. எது பண்ணாலும் எங்க தலைவர் போட்டோ முன்னாடிதான் பண்ணுவோம்னு வாங்கியிருக்காரா? சாலை அமைக்கிறதுக்கு ஒப்பந்த பணி, அதுக்கு வந்து 1,30,000 வாங்கியிருக்கதா வந்து குற்றச்சாட்டு. ஒரு பணத்தை எடுத்து ஒரு அம்மாட்ட எல்லாம் கொடுக்குறாங்க, உள்ள வைங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இருங்க அவருக்கு போன போட்டு பேசுவோம் வந்து பேசிட்டு இருக்காரு அவரு. ஓகே, அதான் வந்துட்டு சொன்னாங்க. முதலமைச்சர் வந்து பதவி ஏற்ற போதே சொன்னாரு வெளிப்படை தன்மையோட தான் இந்த ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறது. அது வெளிப்படையா வீடியோவோட அப்படியே டைரக்டா கொடுக்குறது. ஆமா, வீடியோவோட வந்து கொடுத்திருக்காரு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் வந்து கரூர்ல பேசும்போது என்ன சொன்னாரு, ஒரு பைசா கூட லஞ்சமே இல்ல நம்ம ஆட்சியில அப்படின்னு சொன்னாரு. கீழ்மட்ட அதிகாரிகள் எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னமும் லஞ்சம். நம்ம கூட ஷோலெல்லாம் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஸ்கூல் ரெனியூவல், இந்த டிரான்ஸ்பர் போஸ்டிங்லாம் அதிமுகலாம் லஞ்சம் கோடிக்கணக்கில் வாங்கினாங்க, அது வாங்கல அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பட் கீழ்மட்டம் வரையும் வாங்குறாங்கிறது இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா தாவேகா நிர்வாகியே வாங்குறாருன்னா அவர் மேல என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கறதான் இப்ப மக்களோட கேள்வி. அது கேட்டா விசாரிச்சுதான் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இவ்வளவு தூரம் சோசியல் மீடியால வந்துகிட்டு இருக்குல்ல, இந்த வீடியோ வச்சு தினகரன் நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காரு. ஆமா, அவர் என்ன சொல்றாரு, தொட்டாலும் விடமாட்டேன்லாம் சொன்னீங்களே, இப்போ உங்க கட்சிக்குள்ளே இப்படி வந்து ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கிறாரு, இவர் என்ன பண்ண போறீங்க, கட்சியில உள்ள ஊழல்வாதிகளை எப்ப களையடிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு. முதல்ல வந்து வெறும் பேச்சளவுல மட்டும் இல்லாம செயல்ல வந்து அதை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்காரு. இனிமேட்டு யார் வாங்கினாலும் வீடியோ இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்கப்பா அப்படின்னு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களோ, அதுதான் என்னன்னு தெரியல. இல்ல உண்மையிலே நடவடிக்கை எடுக்கிறாங்களாங்கிறதுலாம் போக போகதான் தெரியும். ஆனா என்னன்னா இன்னைக்கு வந்து அரசாங்க அலுவலகத்துல லஞ்சம் கேட்டா தடுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து 04422321090 நம்பருக்கு நம்ம கால் பண்ணி சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னா 9498180936. இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி ஐயா எங்க கிட்ட இந்த மாதிரி லஞ்சம் கேட்கறாங்கன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, யுவரான்றது அரெஸ்ட் அப்படின்னு வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரு கால் பண்ணவங்களையா? அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி யாராவது கால் பண்ணி புகார் சொல்றாங்கன்னா அதை ரகசியம் காக்கப்படணும். போட்டு விட்டாங்கன்னா அந்த ஊர்ல தான் இருப்பாங்க, டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆமா, அந்த நம்பர்லாம் எப்படி செயல்படுதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பழனி முருகன் கோயில் அடிவாரத்துல ஒரு 1.4 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. அந்த நிலம் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலத்தை 2 பேர் வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்து இப்ப சமீபத்துல பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த பதிவு பண்ணவங்க யாருன்னா அமைச்சர், அறநிலைத்துறையோட அமைச்சர் ரமேஷோட உறவினர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவிட்டு இருந்துச்சு. இது வந்து இப்ப விளக்கம் கொடுத்திருக்காரு செய்தியாளர் சந்திப்பு வச்சு. அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை, அதாவது எனக்கு உறவினர் யாருங்கிறது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது, அப்படிலாம் யாரும் கிடையாது. அது வந்து ஆனா சற்பதிவாளர் வந்து பதிவு பண்ணி கொடுத்துருக்காருங்கிறது உண்மைதான், அது ஒரு முறைகேடு நடந்திருக்குதான். அது வந்து அந்த சற்பதிவாளர் மேல நாங்க ஒழுங்கு நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். பட் பொய்யா வந்து ஊழல் கரை பூசுறதுக்காக சில பேர் இந்த மாதிரியான பொய்யை பரப்புறாங்க, அந்த பொய்யை பரப்புறவங்க மேலேயும் சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜோட பிறந்த தினம். அவர் வந்து நம்ம நாட்டுக்கு பண்ண விஷயங்கள்லாம் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, கல்வியில் ஆரம்பிச்சு நீர் மேலாண்மைன்னு எல்லா விஷயத்திலையும் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்ததுனாலதான் இப்போ வரையும் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு எல்லாரும் வரவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு முதல்வர் விஜய் வந்து காமராஜர் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தி இருந்தாரு. காமராஜரோட புகழ் ஓங்கணும் அப்படிங்கிற மாதிரி பதிவெல்லாமும் போட்டிருந்தாரு. காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் 60 வருஷம் கழிச்சு காமராஜரோட ஆட்சி கனவு நிறைவேறி இருக்குலாம் பேசிட்டு இருந்தாங்களே, அவங்க என்ன பண்றாங்க? அவங்களா பல மாவட்டங்கள்ல காமராஜர் சிலைக்கு மரியாதை பண்ணாங்க. இதுல வந்து திருநெல்வேலி தான் ஹைலைட்டு. என்ன பண்ணி நெல்லை மாவட்டத்துல எம்பி ராபர்ட் ப்ரூஸ் அவர் தலைமையில ஊர்வலமா போய் காமராஜருக்கு மரியாதைலாம் செலுத்திட்டு அங்க வந்து உறுதிமொழி எடுத்தாங்க. லஞ்சம் ஊழல் இல்லாத மாநிலத்தை உருவாக்குவோம். அடுத்த லைன் தான் ட்விஸ்ட், புது வாழ்வில் தூய்மைங்கிறப்ப டப்ப டப்ப டப்புன்னு 2 பேரும் மலை மேல அடிச்சிடறாங்க. எதுக்கு தூய்மை, இதெல்லாம் வேணான்றாங்களா? அந்த 2 பேர் யாருன்னா அந்த மாவட்ட முன்னாள் தலைவர்கள் உமாபதி சங்கரபாண்டியன்,
இல்லைன்னா ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கப்பா எல்லாரையும் மறக்காதீங்கப்பா அப்படிங்கிறவரு நிக்கிறாங்க. திரும்பி அவர் வந்தோடனே வந்து மறைச்ச உடனே கடுப்பாயிட்டாப்புல, பொது வாழ்வில் தூய்மையினே அடி உழுதுகிட்டு இருக்கு, என்னை வீடியோல நீ மறைப்பியா உடனே நீ மறைப்பியா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அதுல சில வார்த்தையில காதல் விழுந்துச்சு, உன்னை பொழந்துருவோண்டா விட்டுருவோண்டா அப்படின்ட்டு. காமராஜர் இதெல்லாம் கேட்க கூடாதுன்னா சரி விடுங்க, என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. எங்க போனாலும் கோஷ்டி இருக்கிறதே 4 பேரு 10 பேரு தான், அதுக்கு கூட வந்து சண்டையாது. எப்படியோ ஆட்சியில பங்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக எங்க வேணா அடிச்சுக்குவீங்களா? நீங்க சும்மாவே அடிச்சுக்குவீங்க, இப்ப ஆட்சியில பங்கு கிடைச்சதுனால அடிச்சு காட்டுவோங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டிவிகேக்கு எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே ஒரு மெஜாரிட்டி கிடைக்கலன்னு உடனேயே ஐயுஎம்எல் கம்யூனிஸ்ட் விசிக்கெல்லாம் ஆதரவுலாம் கொடுத்தாங்க. ஐயுஎம்எல் விசிக்கெல்லாம் அமைச்சர் வாங்கிக்கிட்டாங்க. பட் 2 கம்யூனிஸ்டுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் வேணாம், எங்க நிலைப்பாடு அதுதான், வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்க தான் நிலைப்பாடு, பிஜேபி எப்படியாவது உள்ள வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, அதை நாங்க உடைக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னாங்க. இது வரைக்கும் வெளியில ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, பட் நேத்து பாக்குறப்ப சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் ஒசூருக்கு போயிருக்காரு. இந்த மண்ணிலிருந்து கூட ஒரு அமைச்சராக வாய்ப்பு இருக்கு, அதுக்கான காலம் நெருங்கிடுச்சு, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு வாழ்த்துக்கள்னு நமக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாரு நிருபர்களுக்கெல்லாம் அவரு. சரி, கேள்வி கேட்டீங்க, எதிர்பார்க்கறீங்க போல, வாழ்த்த வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்காரு. நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அதான கேள்வி. எதிர்பார்க்கிறாரு போல தெரியுது வீரபாண்டியன். ஓசூர்ல இருந்து பேசியிருக்காருன்னா தளி ராமச்சந்திரன் எதிர்பார்க்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. பட் இதெல்லாம் வந்து நாங்க எங்களுக்கு அந்த நிலைப்பாடு கிடையாதுன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எப்படி ஆட்சியில பங்கு நீங்க வந்து சொல்லுவீங்கன்னு நான் போய் அவர்கிட்ட நேராவே கேட்பேன் இருக்காரு. ஏன்னா நம்ம வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு தானே நம்ம வந்து இந்த தாவேக்கா அரசுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், எப்படி கேட்பீங்கிற மாதிரி அவர் கேட்பாரு போல நேரா போய். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முதலமைச்சரையும் பே சண்முகம் வந்து சந்திச்சிருக்காரு. சந்திச்சுட்டு எதுக்காக இந்த சந்திப்புங்கிறது ஒரு செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்த இனாம் நிலங்கள் அப்படின்னு சொல்லி கரூர் மாவட்டத்துல 4 கிராமங்கள்ல உள்ள நிலங்கள் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடாது. ஏன்னா அந்த இனாம் நிலங்கள் எல்லாமே கோயில் நிலங்கள்னு பாஜகவும் RSSம் இந்துத்துவ அமைப்புகள்லாம் சேர்ந்து இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது, மக்கள் பயன்படுத்தலாம்னு அந்த தடையை நீக்கியிருக்காங்க இந்த தாவேக்கா அரசாங்கம். அதனால முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கரூரில் மட்டும் இல்லாமல் இது பல லட்சம் மக்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த இலாம் நிலங்களில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, வசிக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த வந்து துணிச்சலான நடவடிக்கை இதை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கோரிக்கை வச்சிருக்காராமா. அது மட்டும் இல்லாமல் அந்த மேகமலை உள்ளிட்ட அந்த வனப்பகுதிகளில் உள்ள மக்களை நீக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு கடுமையான கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா தமிழ்நாடு அரசு அவங்களெல்லாம் அங்கேருந்து அகற்றலை அப்படின்னா மத்திய துணை ராணுவ படையை வச்சு அகற்றலாம் அப்படின்லாம் உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. சாதாரண மக்களை சிவிலியன்ஸை வந்து நாங்கள் துணை ராணுவ படையை வச்சு அகற்றுவோம்னா அது எந்த மாதிரியான தீர்ப்புன்னே தெரியலன்னு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு எப்போவும் தமிழ்நாடு அரசு உடன்படக்கூடாது, அவங்கள வந்து அங்கிருந்து நீக்கக்கூடாது அந்த மக்களை அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த குதிரை பேர விவகாரம் பத்தியும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக பண்றது அது வேறங்க, அது MP MLAக்களை அப்படியே குண்டோட தூக்கிட்டு வராங்க, பட் இவங்க அப்படி பண்ணலையே, ஒருத்தர் தானே வராங்க, ராஜினாமா பண்ணிட்டு அந்த உட்கட்சி பிரச்சனையும் நீங்க சேர்த்து பார்க்கணும் அதிமுகல, அதனால ராஜினாமா பண்ணிட்டு இங்க வராங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அமைச்சரவையில பங்கு வேணாம், பட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிர்மல்குமார் வந்து பதில் சொல்லியிருக்காரு. எடப்பாடி நிறைய கேள்வி வந்து கேட்டிருந்தாருல டிவிகே வச்சு. அது நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேசாம இப்படி ஜெயலலிதாட்ட கொடுத்துட்டு ஜானகி அரசியலுமே போனவங்களா, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வேற யார்ட்டையாவது கட்சியை பிடிச்சிட்டு அவர் போயிடலாம்லாம் கிண்டல் பண்ணிருக்காரு. யார்கிட்ட ஒப்படைக்கணுமா? வேலுமணிக்கிட்ட. அது கூட்டணி வச்சுக்கலாம் உள்ள வராம. இன்னைக்கு வந்து கேரளாவோட உள்துறை அமைச்சர், ஏன்னா வந்து கேரளால இங்க தமிழ்நாட்டுல உள்துறையை வந்து முதலமைச்சரே கையில வச்சிருப்பாங்க காலங்காலமா பார்த்தோம். ஆனா கேரளால வந்து என்னன்னா, முதலமைச்சர் ஆகணுங்கிற அந்த ரேஸ்ல இருந்தாருல ரமேஷ் சென்னிதலா, அவர் வந்து உள்துறையை அவர் கையில வச்சிருக்காரு. முதல்வர் சதீசன் அவர் வேற துறைகள்லாம் வச்சிருக்காரு. இப்போ உள்துறை வந்து அங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. என்னன்னா ஆபரேஷன் டூஃபான் அப்படின்னு ஒண்ணு இறக்கி இருக்கிறாங்க. அங்க நிறைய இளைஞர்கள் கையில போதைப் பொருட்கள்லாம் இருக்கு. இதை வந்து தடுக்கணும்னா நம்ம மட்டும் பண்ணா முடியாது, அண்டை மாநிலங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு DK சிவகுமாரை சந்திச்சிருந்தாரு கர்நாடக முதல்வரை. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயையும் இன்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்துல சந்திச்சிருக்காரு. இங்க DGP உள்ளிட்ட பல அதிகாரிகளோட ஏற்கனவே ஆலோசனையும் நடந்திருந்தது. ஸோ போதைப் பொருள் தடுக்கணுங்கிறதுல அரசுகள்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். பாரு கேரளா கவர்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது. பக்கத்து மாநிலத்துல எல்லாம் போய் தடுக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. ஆமா, இங்க என்ன எடுக்கிறாங்க, ஆட்களை தூக்குறதுலாம் வந்து கவனிக்கிறாங்களா, பிஸியா இருக்கிறாங்க. சரி, அதே மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் டேட் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ப்ரொமோஷன்ல இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் படம் ஜூலை 23ஆம் தேதி வருதாமா.
ஸோ அந்த ப்ரமோஷன் அடுத்து பண்ணிடுவிய இல்லை, இன்னைக்குதான் டேட்டே அறிவிச்சிருக்காங்க. அதுக்குள்ள எப்படி? திண்டுக்கல் சீனிவாசன் ரொம்ப நாள் கழிச்சு தலைக்கு டையெல்லாம் அடிச்சுட்டு ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாரு. ஓகே. வந்து 50 கோடி ரூபா கொடுத்துதான் எங்க ஆட்களை தூக்கியிருக்காங்க, விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு, பேர் குறிப்பிடாம. எனக்கும் ஆஃபர் வந்துச்சுன்னா இல்லைன்னா நம்பர் எப்படி அவருக்கு தெரியும்? 50 கோடிப்புங்கிறாரு. அந்த கூட்டத்துல சலசலப்பு இல்லாம திண்டுக்கல் சீனிவாசன் வந்தா அது ஒருத்தர் வயசானவர் மொபைல்ல ஏதோ போன் பேசிட்டு வர போல இருக்கு. டென்ஷன் ஆயிட்டாப்புல. என்னையா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், 3 டைம் வெளியே போற உள்ள வர, இந்த வயசுல உனக்கு லவ் எல்லாம் தேவையாங்கிறாப்புல. அவர் யார்கிட்ட பேசிட்டு தரோ தெரியல. போன் பேசினா லவ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஏன் இவரெல்லாம் போனே பேச மாட்டாரா? சும்மா பேசிட்டு எவ்வளவு முக்கியமான கருத்துக்கள் நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னு மறந்துட்டாப்புல. அப்புறம் எங்க விட்டேன் எடுத்துறாங்க. குதிரை வீரம் புரியவே இல்லை. அவர் கழிச்சு கரெக்ட் குதிரை வீரம் அப்படின்னு சொல்லி 50 கோடி கொடுத்து வாங்கிடுறாங்கப்பா அப்படிங்கிறாரு அவரு. முதலமைச்சர் அஜித் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவும் சொன்னாரா? ஏன்னா எப்பயும் பேரை தப்பாதான் மாத்திதான் சொல்லுவாரு. போ அதை எதிர்பார்க்கலாம். ஓகே, வந்திருக்காரு இப்பதான் சீனுக்குள்ள. சரி, இன்னொரு பக்கம் ஏவாவேலு சிங்கப்பூர் சிகிச்சை சுற்றுலாலாம் முடிச்சுட்டு வந்திருந்தாருல, அவர் ஜூலை 15ஆம் தேதி ஆஜராகணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸ்லாம் அவருக்கு வந்து எதிராக கொடுத்திருந்தாங்க தமிழ்நாடு அரசு. பட் அதுக்கு இடைக்கால தடை விதிச்சுட்டு ஜூலை 15 ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஆஜராயிருக்காரு டிவிஎஸ்சி அலுவலகத்துல. என்ன புகார்னா, ரோடே போடாம 3 கோடி சுருட்டிட்டாருன்னு அறப்போர் இயக்கம் கொடுத்த அந்த புகார். ஓகே, பாப்போம். டிவிஎஸ்சி ஏதாவது அதிகாரப்பூர்வ அறிக்கை கொடுத்தாதான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி திருவல்லிக்கேணி காவல்துறை அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரோட சகோதரருக்கும் சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்லி 4 நாள் ஆச்சு, 2 பேரும் ஆஜராகவே இல்லை. செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வந்து ஒரு கடிதம் அனுப்பி விட்டுருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஐஆர்ல பேரே இல்லைங்க, எஃப்ஐஆர்ல பேர் இல்லாத பேருக்கு ஆஜராக சொல்றீங்க. சரி, கேஸ் நாங்க ஆஜராகணும்னு வச்சுக்கோங்களேன், வேற வழக்குல கைது பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால கைதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க, நாங்க ஆஜராகிறோம் அப்படின்னாங்க. இப்ப காவல்துறை என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜி அசோக்குமார் பெரிய சேர்க்க போறாங்களாம். சேர்த்துட்டு வேலை பாவங்க வாங்கன்ட்டு. நீங்களே எங்க பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. இது என்ன வழக்கு அப்படின்னா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா வந்து 35 கோடிக்கு பேரம் பேசினாங்க இந்த சபாநாயகரை எதிர்த்து கொண்டு வர தீர்மானத்துக்கு ஆதரவு வாக்களிக்க சொல்லிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே திருநாவுக்கரசு நிறைய சொல்லிட்டா 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப நேற்று கூடுதலா கணேசன் நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் யாரு அப்படின்னா, இவரும் இந்த நரேஷ் திருநாவுக்கரசு எல்லாம் நிறைய மாறி மாறி போன் பேசினாங்களாம். இப்ப இந்த கணேசனுக்கும் உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜயன் ஒருத்தங்க இருக்காரு, அவருடைய உதவியாளரும் அடிக்கடி பேசிருக்காங்களாம். என்னன்னா, அவங்களுக்கும் வந்து பணம் கொடுத்து தூக்குறதா ஒரு பிளான் இருந்திருக்கான். இதை வந்து இப்ப கண்டுபிடிச்சு அந்த கணேசனை தூக்கிருக்காங்க. கணேசனுக்கு 43 வயசு. 200 கோடி ப்ராஜெக்டா, 200 கோடி ப்ராஜெக்ட் வச்சு 10 பேர் தூக்குறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்திருக்கு. இதை வந்து நாங்க அம்மா முடிச்சு தடுத்து நிப்பாட்டிட்டோங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. விசாரணைலாம் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஆனா காவல்துறை ஃபுல் போக்கஸ் செந்தில் பாலாஜி அசோக் மேலதான் வச்சிருக்காங்க. கூடிய விரைவில் 2 பேரும் கைது செய்யப்படலாங்கிற தகவல் தான் வருது. ஆனா உசிலம்பட்டி விஜய் மேலே கை வச்சிருக்காங்க. ஆனா 107 தொகுதியிலையும் விஜய் அப்படின்னு தான் அவரே சொல்லுவாரு. ஆமா, எல்லா பேரும் விஜய் தான் வரும், நீ பாக்கலாம். இப்ப கூட புதுசா 2 விஜய்ஸ் வந்து சேர்ந்திருக்காங்க, விஜயபாஸ்கர் ஸ்கொயர். அதுதான் வந்து முதல் அங்கீகாரம் நினைக்கிறேன் கட்சியில சேரணும்னா. என்ன குவாலிபிகேஷன்? என் பேர்ல வீல் ஆரம்பிக்குங்க, விஜே. ஓகே, செலக்டட். சரி, ஓகே, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு திமுக மேல தாவேக்கா வைக்கிறாங்க, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க போது அனிதா ராதாகிருஷ்ணன் சும்மா இருந்திருக்கலாம். அவரே வந்து என்ன சொல்றாருன்னா, தாவேக்கா எம்எல்ஏக்களே தலைமைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து வருவாங்க, ஆட்சி கவுளுன்றாரு. அவங்களாம் எப்படி ஆட்சியில இருக்கும்போது கிளர்ந்தெழுந்து வருவாங்க? யாராவது தூண்டி விட்டாதானே வருவாங்க. சொல்லி அனுப்புறதா, சொல்லி அனுப்புறது மட்டும் இல்ல, ஏதாவது கொடுத்து அனுப்புறதா அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து பேசி இருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் பாக்குறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு தோணுது. 2 வருஷமா இருந்தாலும் சரி, 75 வருஷமா இருந்தாலும் சரி. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், அவரோட மகன் எம்பி கதிரானந்த், அவங்களோட மகள் திருமண நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அந்த திருமண நிகழ்வுல பயங்கர குத்தாட்டெல்லாம் போட்ட வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. யாருன்னா, கதிரானந்த் வந்து டான்ஸ் ஆடுறாரு. கூடவே வந்து காட்பாடியோட திமுக ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வள்ளிமலை வேல்முருகன், அவர் நடமாடும் நகைக்கடைன்னு தான் சொல்லுவாங்க, அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது யார் உங்க பினாமியான்லாம் எதிர்கட்சிகள் வந்து போட்டு கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஹோமம்லாம் வளர்த்து அந்த முறைப்படி பண்ணதுனால இதுதான் பகுத்தறிவா திமுக பொதுச் செயலாளரேன்னு துரைமுருகனை அட்டாக் பண்ணி கேள்வி எழுப்புறாங்க. ஓகே, அவர் என்ன சொல்லுவாப்புல? எதுவும் சொல்ல மாட்டாரு அவரு. கருணானந்த் என்ன பாட்டு காணாரு? கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்டு வாரியாளா வந்து எல்லாம் வாரிட்டு போயிட்டாங்க, நாங்க சும்மா உட்காந்துக்கிட்டு. அவங்க அப்பாக்கே வாக்கு கேட்டுருந்தாரா, ஜெயிச்சிருப்பாரு, தோத்து போயிட்டாரு. உதயநிதி பாட்டுக்கு ஏதாவது ஆடி இருப்பாரு.
இல்ல சிம்பு போட்டுக்கிறாங்க. நாகர்கோயிலை சேர்ந்த காசி அப்படிங்கிற நபர் பல பெண்களை மிரட்டி அவங்கள வீடியோ எடுத்து ஆபாச வீடியோக்கள்லாம் எடுத்து மிரட்டின அந்த சம்பவம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டோம். ஏற்கனவே அந்த நபருக்கு வந்து அந்த காசிங்கிற நபருக்கு ஆயுள் தண்டனை வந்து விதிச்சிருந்தாங்க, வாழ்நாள் சிறை அப்படிங்கிறது நாகர்கோயில் நீதிமன்றம். அது மேல்முறையீடுலாம் போயிருந்தாங்க. இப்போ உயர்நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. கேரளால அந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியை பிஜேபி தான் கைப்பற்றி இருக்கு. இந்த பிஜேபி தான் மேயரா வந்திருக்காங்க. ஓகே, அதெல்லாம் 20 வார்டுமே ஜெயிச்சிருக்கு பிஜேபி. மாநகராட்சி அலுவலகத்துல பதவி ஏத்துக்கணும்ல, கடவுளின் பெயரால் ஏத்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா இஷ்ட தெய்வம் ஆளாளுக்கு ஒரு பேரை சொல்லி ஏத்துருக்காங்க. குருவாயூரப்பா அப்படின்னு இருக்காங்களா? இதை வந்து நீதிமன்றத்துக்கு போனோடனே நீதிபதி வந்து திருப்பி எல்லாரையும் பதவி பிரமாணம் எடுத்துக்கணும், கடவுளின் பெயரால் சட்டத்துக்கு எப்படி இருக்கோ அப்படிதான் எடுத்துக்கணும் மாதிரி உத்தரவு வந்து போட்டாங்க. அதனால 19 பேர் 20 பேர்ல 19 பேர் பதவி ஏத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ஆப்சென்ட். அவர் யாரு அப்படின்னு தேடி பார்த்தா திருச்சூர் மத்திய சிறையில இருந்திருக்காரு. இவர் மேல எல்லா வழக்கும் இருந்திருக்கு. கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், எப்படி குண்டாஸ் போடுவாங்களோ அந்த மாதிரி கப்பாங்கிற ஒரு வழக்கு இருக்காங்க கேரளால. அந்த கப்பாவை போட்டு உள்ள போட்டுருக்காங்க. இவர் வெளியே வந்தாலே பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாதிரி. அவர் தான் கவுன்சிலரு. அவர் வேற கேட்டிருக்காரு, கொஞ்சம் இந்த மட்டும் பதவி மட்டும் ஏத்துட்டு வரேன், விட முடியுமா இவர் ஆனர்னு கேட்டிருக்காரு. உங்க மேல இவ்வளவு வழக்கு இருக்கு, நீ வெளியில போறதே நாட்டுக்கு டேஞ்சரு, நீங்க எது கவுன்சிலரா இருக்கணும், இருக்காதீங்கன்ட்டாங்க. ஆனா ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த திருச்சூர் இருக்கிற மத்திய சிறையிலேயே நூலக ஏரியால ஒரு மேடையெல்லாம் போட்டு இவருக்காக என் வழக்குகள் மீது ஆணையாக அப்படின்ட்டு இருக்காரா, அங்க போய் பதவி ஏத்திருக்காருப்பா. இத சுகநதன் பாத்தியா, பிஜேபி எப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து ஜெயில வச்சு கூட அவங்க பதவி கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு ஒரு சிறப்பான கட்சி. சிபிஎஸ்சில 9ஆம் வகுப்புக்கு மும்மொழி கொள்கையை அமல்படுத்தியிருக்காங்க. இதுக்கு எதிராக நிறைய வழக்குகள் டெல்லி, சென்னை, குருகிராம்னு எல்லா பகுதியில இருந்தும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு மொழி கற்றுக்கிறத நாங்கள் வந்து தடை விதிக்க முடியாது, அதனால இந்த வழக்குல நீங்க மத்திய அரசு 10 நாளுக்குள்ள உங்க தரப்பு விளக்கங்களை கொடுங்க, அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு தமிழச்சி தங்க பணியிட்ட நிறைய அரசியல்வாதிகள் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த நீட் வினாத்தாள் கசிவு, நீட் முறைகேடு தொடர்பாக சோனம் வான்சுக் இவர் வந்து முக்கியமான ஒரு கல்வி ஆர்வலர், சமூக ஆர்வலர், தொடர்ந்து 18 நாட்களாக ஜந்தர் மந்தர் டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் மத்திய அரசு பேச்சுவார்த்தை கூட இல்லை, யாரும் போய் நலமுட விசாரிக்கவே இல்லை. அவரு நாளுக்கு நாள் அவருடைய உடல்நிலை மோசமாகிக்கிட்டே இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய உடல்நிலை வேணா மோசமாகலாம், என்னோட மனசு இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, இந்த மாணவர்களுக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காரு ஜந்தர் மந்தர்ல. சிம்பிளா சொல்லணும்னா 3 Idiots படத்துல அமீர் கான் வருவாப்புல, இவரோட கேரக்டர் தான் அது. இப்ப நண்பன் படத்துல விஜய் நடிச்சிருவாப்புல கொசக்சி பசப்புகள், அவர் யாருன்னா அந்த சோனம் வான்சுக்கு தான். ஆமா, நிறைய கண்டுபிடிப்புகள் ராணுவ வீரர்களுக்கெல்லாம் கூட அவங்க அந்த வெட்பச்சூழலுக்கு ஏற்ற மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சவர் தான் இவரு. அப்படியான ஒருத்தர் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. பட் அதை பத்தி கண்டுக்காம இருக்கிறாங்க மத்திய அரசு. கிட்டத்தட்ட 13-14 மாணவர்களோட உயிர் வந்து இந்த நீட் மறுதேர்வாலே பறி போயிருக்கு. பட் தர்மேந்திர பிரதான் எங்க இருக்காருன்னே தெரியல. அவரு ஏதோ சாப்பிட்ற வீடியோ எல்லாம் பார்த்தேன் நேத்து. இங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு அவரு, இங்க வந்து சாப்பிடாம வந்து இருக்காரு. அது மட்டும் தான் பண்ணுவார் போல அவர் தர்மேந்திர பிரதான். நம்ம நேத்து ஷோலே சொன்னோம், ட்ரம்ப் இன்னைக்கு ஒன்று பேசுவாரு, நாளைக்கு அதை மாத்தி பேசுவாருன்னு. பேசிட்டாரு. 20% டேரிஃப் கொடுத்தாதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை கப்பல்கள் கடக்க முடியும் அப்படின்னு நேத்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இல்ல அதெல்லாம் வேணாம்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாரு. ஸோ அது ஒரு நம்ம கிரெடிட்லாம் எடுத்துக்க முடியாது, அவர் எப்பவுமே அதுதான் பண்ணுவார், அதனால நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் உலகமே பேசிக்கிட்டு இருக்குது அந்த FIFA வேர்ல்ட் கப். கால்பந்து ரசிகர்கள்லாம் இரவு முழிச்சு அந்த போட்டிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாப்கார்ன்லாம் அங்கே வச்சுலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல என்னன்னா அரையிறுதி போட்டி யாருக்குன்னா ஸ்பெயினுக்கும் பிரான்ஸுக்கும் நடந்தது. இதுல ஸ்பெயின் வந்து ஜெயிச்சு இப்போ ஃபைனல்ஸுக்கு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து வெர்சஸ் அர்ஜென்டினா அந்த செமிஃபைனல்ஸ் நடக்க போகுது. அதுல யாரு ஜெயிச்சு ஸ்பெயினோட மோத போறாங்கிறது அந்த மேட்ச் முடிஞ்சாதான். வேற யாரு, அர்ஜென்டினா தான். மெஸ்ஸி இருக்க வரைக்கும் நாங்க ஃபைனலுக்குள்ள போயிருவோங்கிறாங்க மெஸ்ஸி ரசிகர்கள், அர்ஜென்டினா ரசிகர்கள். ஓகே, ஆனா என்ன ரொனால்டோ ரசிகர்கள் தான் வந்து போர்ச்சுகல் தோத்து போனதுல இருந்து நம்ம சுகமா இருக்காங்க, வருத்தமா இருக்காங்களா. பட் எப்படி அஜித் ரசிகர்கள் விஜய் ஆதரவு தந்த மாதிரி இப்ப மெஸ்ஸி ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்களா? அப்படியா? ஏன் ஸ்பெயின் கொடி தானே அந்த தாவேகா கொடி கலர்ல இருக்கும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியதானே. உங்க வாழ்க்கை எப்படி போகுது? காலையில ஒரே மோட்டிவேஷன், மத்தியானமானா ஒரே கன்ஃபியூஷன், நைட் ஆனா ஒரே டிப்ரெஷன். ஹர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் 20% கட்டணம் வசூல் கிடையாது, ட்ரம்ப் அறிவிப்பு. ட்ரம்ப் வராரு, அறிக்கை விடுறாரு, அப்புறம் வாபஸ் வாங்குறாரு, ரிப்பீட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க.
காலையில் வேலைக்கு போகும்போது வாழ்க்கை போராட்டம் மாதிரி தெரியும். மாலையில் வேலைக்கு போயிட்டு வரும்போது போராட்டமே வாழ்க்கை மாதிரி தெரியும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தமிழ்நாட்டுல காவல்துறை மந்திரி யாரு? விஜய் தான். அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி காவல் மரணங்களுக்கு அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காரு விஜய். இவருக்கு ஆட்சி வந்து நடக்காது அப்படின்னு பாக்குறப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் வந்து கை பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கையிலேயே அடிச்சு இதே அளவுக்கு வந்து அடிச்சு சாவடிச்சிருக்கு சில காவலர்கள். கைதெல்லாம் பண்ணிருக்காங்க. பட் இவரோட ஆட்சியிலுமே அந்த பாவ கதைங்கிறது தொடருமாங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு நமக்கு. ஏன்னா காவல்துறை மந்திரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் அதெல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும். அதனால பாவக்கதைங்கிற ஒரு இதே விஜய்க்கு வந்து நம்ம கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.